பொதுவாகவே இங்க சுக்கிரன்னாலே காமாட்சி, ம், சுக்கிரன்னாலே அலங்காரமான அம்மன். ம், எங்கெல்லாம் அம்மன் அலங்காரமா காட்சி அளிக்கிறாங்களோ அதெல்லாம் சுக்கிரன் ராகுக்கு சூப்பரா கேட்கும். ம், ம். இந்த சுக்கிரன் ராகுல சுக்கிரன்னா அம்பாள், காமாட்சியை கும்பிடலாம். சுக்கிரன் ராகுவோட இணையும் போது ஒரு உக்கிர தெய்வத்தை அலங்காரமா இருக்கும்போது வழிபடும் போது இவர்களுடைய எண்ண சிதறல்கள் இருக்குல்ல, அது அப்படியே கம்மியாகிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப நீ ஒரு உதாரணத்துக்கு சொல்றீங்க. பிரித்யங்கரா, பிரத்திங்கிற வாராகி. வாராகி ம், நல்ல அலங்காரமா ம். வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல போய் விளக்கடையில வச்சிருக்காங்க அலங்காரமா. ம், கண்டிப்பா இந்த அலங்கார அம்மன் ஒரு மனித முகம் இல்லாத தெய்வமா இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்திலேயே இந்த சுக்கிரன் ராகு இருக்கும். ஓ, ஓ. இல்லாம அந்த தெய்வம் வீட்டுக்குள்ள வராது. ம், ம். கிரகம் அனுமதிக்காம நீங்க ஒன்ன செஞ்சிட முடியாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னா அவர்கள் அந்த கர்மாவை 9 பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஆமா. நீங்க இப்படி போங்க, நீங்க இப்படி போங்க, நீங்க இப்படி வாழுங்க, இதெல்லாம் அவங்களுடைய ஸ்டைல். அந்த காமாட்சி அம்பாள் வழிபாடும் அந்த ராகு காலத்தில் பிரித்யங்கரா வாராகி வழிபாடும் இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். கருப்பு உளுந்தும் வெண்மொச்சையும் ம். தானம் செய்து வர இதனுடைய தாக்கங்களை நிச்சயமாக குறைத்து கொள்ளலாம்.